ஹலோ மக்களே, மாயா சேனலில் செமையாக ஒரு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கதிரும் தன்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இவ்வளோ சிறப்பாக முடிஞ்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு ஜோடியாட்டு நம்ம கதிர் தனா பொங்கல் பிரசாதத்தை அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் மாயாவும் ஜானகியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படியே நம்ம கதிரும் இங்கே பொங்கல் கொஞ்சம் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும் புவனேஸ்வரியும் எப்படியாவது அந்த ரெகுராம பழி வாங்கணும், அதனால் பொங்கல் வச்சிருக்க வாளிக்குள்ளே எப்படியாவது விஷத்தை கலந்துடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மாமனார் மேல உள்ள கோபத்துல கதிர் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு அவன் மேல பழிய போட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சீனுவும் மாயாவும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பத்மாவும் பயங்கரமா அதிர்ச்சியாகி அவங்கள எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானும் போட ஆரம்பிக்கிறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதிரை நம்ம மாயா கிட்ட வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. ஒன்னால தான் டெலிவரி கரெக்ட் டைமுக்கு முடிஞ்சுது. நான் கூட ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன், என்ன ஆக போகுதோ, எப்படி தான் இந்த டெலிவரியை கரெக்டாக முடிப்போமோ, நம்ம மட்டும் இப்போ கொடுக்கலன்னா அடுத்தடுத்த ஆர்டரும் நமக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டான டைமில் வந்து என்னோட ஏஜென்சியை காப்பாற்றிட்ட மாயா, எல்லாம் ஒன்னால தான் சொல்லிட்டு மாயாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கு மாயாவும் நமக்குள்ளே எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம், சரி இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரும் தனா கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே தனாவும் சரி எது எப்படியோ நல்லபடியா முடிஞ்சுது, நம்ம கோவிலில் போய் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கதிரும் ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளத்தை வச்சுட்டு அப்படியே கோவிலில் வரவங்களுக்கு பொங்கல் பிரசாதத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஜானகியும் மாயாவும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஜானகி தனாவை பார்த்துட்டு, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த அம்மா வருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதான் நான் வந்திருக்கேன். மாயா எல்லா விஷயத்தையும் சொன்னா. கதிரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் நல்லபடியா முடிஞ்சுதாமே, அதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அதை கேட்ட தனாவும் நீங்க சொன்ன எல்லாமே சரியா தான் இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. நம்ம கதிரும் ஜானகி கிட்ட இதுல நிறைய பொங்கல் இருக்குது, உங்களுக்கும் பிரசாதம் சேர்த்து வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம தனாவும் அம்மா இந்த பிரசாதத்தை அப்பாவுக்கு எப்படியாவது கொடுத்துருங்க, அப்பாவை நேரில் தான் எதுவுமே பார்க்க முடியல, ஓ மூலியமாவது இந்த பிரசாதம் அவங்களுக்கு போய் சேரட்டுன்னு தனாவும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஜானகியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரமா உன்னோட அப்பாவோட மனசு மாறிடும், அது மட்டும் இல்லாம கதிரை பத்தியும் புரிஞ்சுப்பாங்க, அதனால எதுக்குமே வருத்தப்படாதன்னு சமாதானப்படுத்துறாங்க. மாயாவும் ஜானகியும் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பசுபதியும் புவனேஸ்வரிக்கு அப்படியே கால் பண்றாங்க. புவனேஸ்வர் கிட்ட வந்து இந்த மாதிரி மாயாவும் ஜானகியும் பிரசாதத்தை வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லவும் புவனேஸ்வரியும் ஏற்கனவே கார்த்தியும் ஜெயிலில் இருக்கான், அவன் என்னதான் பிளான் பண்ணி அந்த சிலிண்டர் டெலிவர் பண்ணக்கூடிய வண்டியை மறைச்சாலும் கடைசி நேரத்தில் அந்த மாயா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கதிரும் நல்லபடியாக அந்த டெலிவரியை முடிச்சிட்டான். இந்த வாட்டி சும்மாவே விடக்கூடாது. அந்த ஜானகி ரொம்ப திமிரு பிடிச்சி அன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்பவே என்னை அடிச்சிட்டு ரெகுராமோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னல, இன்னைக்கு உன் குடும்பமே அழிய போகுது பாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பசுபதி கிட்ட ஏதாவது பிளான் பண்ணி அந்த பொங்கல் வாளியில விஷத்தை கலந்துடுன்னு சொல்லவும் பசுபதியும் சரி அந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டல, ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. மாயாவும் ஜானகியும் வாளியில பிரசாதத்தை வாங்கிட்டு இருக்கும்போது வழியில ஒருத்தங்க சாக்கு நிறைய ஏதோ எடுத்துட்டு தூக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாயா பக்கத்துல வரும்போது அந்த சாக்கும் கீழே விழுந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜானகியும் என்னம்மா இவ்வளோ பெரிய சுமையை எப்படி உன்னால தூக்க முடியும்னு சொல்லிட்டு ஈருமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சாக்கை உனக்கு தூக்கி தரோன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஜானகிக்கு கையில் இந்த வாளி இருக்குதே, இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இந்த சைட் தள்ளி வந்து மாயாவும் ஜானகியும் அந்த சாக்கை அவங்கள்ட்ட எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி பசுபதியை ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி அந்த வாளிக்குள்ளே எப்படியாவது கொஞ்சம் விஷத்தை கலந்துடுன்னு கொடுக்குறாங்க. அந்தாலும் விஷத்தை கலந்து வச்சிடுறாங்க. இது தெரியாத மாயாவும் ஜானகியும் அப்படியே அந்த வாளியை எடுத்துட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட சொல்லவும் புவனேஸ்வரி சரியா பண்ணிட்டேன்னா இப்போ இருக்கு அவங்களுக்கு ஆப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த விஷத்தை கலந்தது கதிர் தான்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்டுற வேண்டியதான்.
மாமாவை மருமகனை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு ஊர்ல பரப்பிட வேண்டியதான். நம்ம மேல எந்த பழியும் வராது, அப்படியே அவன் குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி ஆச்சு அப்படின்னு புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மாயா சீனுவுக்கு கல்யாணம் தான் சரியா நடக்கல, அதுக்கு அப்புறம் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே முடியலையே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜானகி அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல பத்மாவும் அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி எப்படியாவது இந்த சீனு மாயாவை சேர விடாம ஆக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானே போட ஆரம்பிக்கிறாங்க.